இன்றைய நாளைத் தொடங்க தயாரா? 2026 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை நடைபெறும் சனி பெயர்ச்சி ஜோதிட ரீதியாக மிகப் பெரிய கிரக மாற்றமாக கருதப்படுகிறது. இந்த பெயர்ச்சி சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும். சனி ஒரு ராசியை முழுமையாக சுற்றி மீண்டும் அதே ராசிக்கு வர சுமார் 30 ஆண்டுகளாகும். எனவே இந்த பெயர்ச்சி தனிநபர் வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் அரசியல் பொருளாதார அமைப்புகளிலும் தாக்கம் ஏற்படுத்தும் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர். இந்த 2026 சனி பெயர்ச்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் நகர்வது ஆகும். 1. 2026 சனி பெயர்ச்சி எந்த பஞ்சாங்கப்படி? தமிழகத்தில் 2 முக்கிய பஞ்சாங்க முறைகள் உள்ளன. 1. வாக்கிய பஞ்சாங்கம், தமிழகத்தில் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் முறை. திருநள்ளாறு சனி கோயிலும் இதையே பின்பற்றுகிறது. இதன்படி 2026 மார்ச் 6 காலை சுமார் 8:26 மணிக்கு சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி. 2. திருக்கணித அல்லது திருக்கணித பஞ்சாங்கம், நவீன வானியல் கணக்கீடு. இந்தியாவின் பல பகுதிகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. இதில் சிலர் 2025 இறுதியில் சனி மீனத்தில் நுழைந்ததாக கணக்கிடுகின்றனர். ஆனால் தமிழகத்தில் நடைபெறும் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 6 2026 தான். 2. சனி பெயர்ச்சி ஜோதிடத்தின் அடிப்படை விளக்கம். வேத ஜோதிடத்தில் சனி கிரகம் கர்ம பலன் தரும் கிரகம், தண்டனை அளிக்கும் நீதிபதி, கட்டுப்பாடு, ஒழுக்கம், பொறுப்பு ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கும். சனி கிரகம் ஒருவரின் வாழ்க்கையில் தொழில், பொருளாதாரம், உடல் நலம், குடும்பம், மன உறுதி இவற்றில் மிக நீண்ட கால மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இந்த பெயர்ச்சியில் முக்கிய சனி நிலைகள். 2026 சனி பெயர்ச்சியில் 3 முக்கிய சனி காலங்கள் ஆரம்பமாகின்றன. 7.5 சனி தொடங்கும் ராசிகள் மேசம், மீனம், கும்பம். அஷ்டம சனி சிம்மம், அர்த்தாஷ்டம சனி தனுசு. இவை பொதுவாக சவாலான காலமாக கருதப்படுகின்றன. நல்ல பலன் பெறும் ராசிகள். இந்த பெயர்ச்சியில் சில ராசிகளுக்கு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மிகச் சிறந்த ராசிகள் ரிஷபம், துலாம், மகரம். இவர்களுக்கு பணவரவு அதிகரிப்பு, தொழில் முன்னேற்றம், அரசு வேலைவாய்ப்பு, நிலம் வீடு வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் என்று கூறப்படுகிறது. நடுத்தர பலன் பெறும் ராசிகள் மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம். இவர்களுக்கு முயற்சிக்கு பிறகு வெற்றி, வேலை மாற்றம், தொழில் விரிவாக்கம், கல்வியில் முன்னேற்றம் என்பவை கிடைக்கும். சவால்கள் வரும் ராசிகள் மீனம் ஜென்மசனி, மேசம் விரயசனி, கும்பம் பாதசனி. இவர்களுக்கு மன அழுத்தம், உடல் நல பிரச்சனை, செலவு அதிகரிப்பு, வேலை தடை போன்ற சோதனைகள் இருக்கலாம். ஆனால் சனி சோதனை அளித்தாலும் கடைசியில் முன்னேற்றத்திற்கான வழியையும் திறக்கக்கூடும். 7. மாணவர்கள், கல்வி தாக்கம். இந்த சனி பெயர்ச்சி மாணவர்களுக்கு முக்கிய மாற்றத்தை உருவாக்கும். நல்ல விளைவுகள், கவனம் அதிகரிக்கும், கடின உழைப்புக்கு நல்ல பலன், போட்டித் தேர்வுகளில் வெற்றி, வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு. சவால்கள் மன அழுத்தம், கான்சென்ட்ரேஷன் குறைவு, தாமதமான வெற்றி. ஆனால் சனி கிரகம் ஒரு விஷயம் மட்டும் கற்பிக்கும்: தொடர்ந்த முயற்சி = உறுதியான வெற்றி. 8. வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி. இந்த பெயர்ச்சியில் சில துறைகள் அதிக வளர்ச்சி காணலாம். வளர்ச்சி காணும் துறைகள் தொழில்நுட்பம், AI அல்லது ஆட்டோமேஷன், பாதுகாப்புத்துறை, விவசாய தொழில்நுட்பம், ஆன்மீக சுற்றுலா நிலையம், மருத்துவத்துறை. சவால்கள் உள்ள துறைகள் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ், பங்கு சந்தை, சில காலங்களில் இன்ஸ்டபிலிட்டி, அரசியல் அதிகார மாற்றங்கள். 9. இந்தியா, அரசியல் மற்றும் பொருளாதாரம். சனி மீனத்தில் இருப்பதால் மதம் மற்றும் ஆன்மீக அரசியல் அதிகரிக்கும். பெரிய கட்டமைப்பு திட்டங்கள் தொடங்கும். கடல் சார்ந்த பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு செலவுகள் அதிகரிக்கும். இந்தியாவில் அரசியல் கூட்டணிகள் மாற்றம், புதிய தலைவர்கள் எழுச்சி போன்ற மாற்றங்கள் வரலாம். 10. உலகளாவிய தாக்கங்கள்.
சனி மீனம் = உலகளாவிய மாற்றங்கள். இதனால் நல்ல மாற்றங்கள், ஆன்மீக விழிப்புணர்வு, மனிதநேய இயக்கங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சவால்கள்: பொருளாதார சுழற்சி, இயற்கை பேரிடர்கள், அரசியல் பதட்டங்கள். 11வது ஆன்மீக மாற்றங்கள். இந்த பெயர்ச்சி ஒரு முக்கிய ஆன்மீக மாற்றத்தையும் உருவாக்கும். மக்கள் தியானம், யோகம், ஆன்மீக வாழ்க்கை இவற்றில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். 12வது சனி பெயர்ச்சியின் மிகப்பெரிய பாடம். சனி எப்போதும் ஒரு விஷயம் கற்பிக்கும். கடின உழைப்பு, ஒழுக்கம், நேர்மை இவற்றை பின்பற்றும் மனிதர்களுக்கு சனி எப்போதும் உயர்வு தருவார். சுருக்கமாக 2026 சனி பெயர்ச்சி பெரிய வாழ்க்கை மாற்றங்களை உருவாக்கும். சிலருக்கு சோதனை, சிலருக்கு ராஜயோகம், ஆனால் எல்லோருக்கும் கர்ம பலன் தரும் காலம்.